கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். சங்கீதம் 56:9. நம் வேதத்தில் பார்க்கிறோம், எசேக்கியா ராஜா கர்த்தருக்கு பயந்து தேசத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது அசீரிய ராஜா படையெடுத்து தேசத்தை சூழ்ந்து கொண்டு தன்னுடைய ஆட்களை அனுப்பி எசேக்கியா ராஜாவையும் கர்த்தரையும் நிந்தித்தார்கள். எசேக்கியா ராஜாவோ யுத்தத்திற்கு செல்லும் அளவிற்கு அவரிடத்தில் படைபலமோ பொருள் பலமோ இல்லாமல் கலங்கிய சூழ்நிலையில் காணப்பட்டார். அவர் கர்த்தருடைய ஆலயத்திற்கு சென்று தன் வஸ்திரங்களை கிழித்து கர்த்தரை நோக்கி கதறினார். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் வார்த்தை வந்தது, உன் தேசத்தில் அம்பு எய்யப்படுவதில்லை, உன் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்பி போவார்கள் என்று வார்த்தை வந்தது. அந்த வார்த்தையின்படியே அன்று ராத்திரி தேவதூதன் அசீரிய ராஜாவின் பாளையத்துக்குள் சென்று 1,85,000 படை வீரர்களை கொன்று போட்டார். அசீரிய ராஜாவோ வந்த வழியாய் பின்னிட்டு திரும்பி ஓடி போனான். இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் போராடக்கூடாத அளவுக்கு அநேக சத்துருக்கள் நம்மிடத்தில் காணப்படலாம். ஆனாலும் நம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்காய் யுத்தம் செய்வார். அவர் வெற்றிகளை கொடுப்பார். ஆமென்.